கேரளா மாநிலம் மலப்புரம் அருகே மஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர்தான் மைமுன்னா, வயது 44. கடந்த சில வருடமாக கூடலூரில் வசித்து வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இவரும் வாலிபர் ஒருவரும் பாலக்காடு கொல்லங்கோட்டில் உள்ள ஒரு பிரபல ஜோதிடரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். தமிழக எல்லையில் உள்ள கொளிஞ்சாம்பாறையில் வசிக்கும் தான் கணவரை பிரிந்து வாழ்வதாகவும், வீட்டில் சில பிரச்சனைகள் இருப்பதால் தோஷத்தை நிவர்த்தி செய்ய வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வேண்டுமெனவும் அந்த ஜோதிடரிடம் மைமுன்னா கூறியிருக்கிறார். இதனை நம்பிய அந்த ஜோதிடரும் வீட்டுக்கு வருவதாக கூறியிருக்கிறார். அதன்படி நேற்று முன்தினம் காலை ஜோதிடர் கொளிஞ்சாம்பாறைக்கு சென்றிருக்கிறார். அவரை 2 பேர் அருகில் இருக்கும் கல்லாஞ்சுல்லாவில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது பல்வேறு கொலை வழிப்பறி வழக்குகளில் தொடர்புடைய பிரதீஷ், வயது 36 என்ற ரவுடியின் வீடாகும். வீட்டுக்கு சென்ற பின்னர் ஜோதிடர் பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் தொடங்கினார். இந்த சமயத்தில்தான் அந்த வீட்டில் 2 பெண்கள் உட்பட 9 பேர் இருந்துள்ளனர். அப்போது திடீரென அங்கு வந்த ரவுடியான பிரதீஷ் ஜோதிடரை மிரட்டி வீட்டிலுள்ள வேறொரு அறைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த சமயத்தில் மைமுனாவும் அந்த அறைக்கு வந்திருக்கிறார். பின்னர் ஜோதிடரை 2 பேரும் சேர்ந்து மிரட்டி அவரது ஆடைகளையும் களைந்து நிர்வாணப்படுத்தினர். தொடர்ந்து அவரை மைமுனாவுடன் சேர்ந்து நிற்க வைத்து பிரதீஷ் ஆபாசமாக புகைப்படங்களையும் எடுத்துள்ளார். பின்னர் அந்த படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடப் போவதாகவும், உறவினர்களுக்கும் அனுப்பி வைப்போம் என கூறி மிரட்டி 2 பேருமே ஜோதிடர் அணிந்திருந்த 4.5 பவுன் நகை, செல்போன், 5000 ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளனர். மேலும் 20 லட்சம் ரூபாய் பணமும் கேட்டு அவரை மிரட்டியுள்ளனர். இந்த சமயத்தில் தற்செயலாக ஒரு குற்ற வழக்கு தொடர்புக்காக பிரதீஷை தேடி பாலக்காடு சிற்றூர் போலீசார் வீட்டுக்கு வந்தனர். போலீஸை பார்த்ததுமே வீட்டில் இருந்தவர்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தனது உடைகளை எடுத்துக்கொண்டு ஜோதிடரும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார். போலீசார் விரட்டி சென்ற போதிலும் யாரையும் பிடிக்க முடியவில்லை. இதனால் சிற்றூர் போலீசார் அங்கிருந்து திரும்பச் சென்றனர். அப்போது வீட்டில் நடந்தது குறித்து எதுவும் போலீசாருக்கு தெரியாது. இதற்கிடையே போலீஸை கண்டு பயந்து ஓடிய மைமுன்னா வழியில் கீழே விழுந்தார். அவர் போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை பார்த்த அந்த பகுதியினர் மைமுனாவிடம் விவரத்தை கேட்டுள்ளனர். ஆனால் அவர்களை மைமுன்னா போதையில் திட்டியுள்ளார். இது குறித்து அந்த பகுதியினர் கொளிஞ்சாம்பாறை போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். போலீசார் அங்கு விரைந்து சென்று நடத்திய விசாரணையில்தான் ஜோதிடரை மிரட்டி நகை பணத்தை பறித்த சம்பவம் குறித்து தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மைமுனாவை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதற்கிடையில் சம்பவம் குறித்து கொளிஞ்சாம்பாறை போலீசில் ஜோதிடரும் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் ஜோதிடரை மிரட்டிய கும்பலில் இருந்த நல்லம்பிள்ளி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜேஷ் என்ற 26 வாலிபரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பிரதீஷ் உட்பட 7 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.